தோசை நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா இருக்குது, வேறு கொத்து பரோட்டா இருக்குது, கறி தோசை ஸ்பெஷல், தம்பிஸ் சிக்கன் கறி ஸ்பெஷல், வேறு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இருக்குது, ஆம்லேட் தோசை இருக்குது, 7 டேஸ்ட் தோசை நூடுல்ஸ் ஸ்பெஷல், 7 டேஸ்ட் தோசை, 7 இருக்குது, பட்டர் சிக்கன் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, சில்லி சிக்கன், சிக்கன் மஞ்சூரியன் இருக்குது, சீ ஃபுட்டு ஐட்டங்கள் இருக்குது. சீ ஃபுட்டுன்னா ப்ரான் மசாலா, கனவா மசாலா, இந்த மாதிரி கிராப் மசாலா. அன்புறவுகளே, நம்ம இன்னைக்கு ரியாத்தில் தம்பீஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொன்னாங்க. இது வந்து மலாஸில் இருக்குது. இங்கே வந்து நம்ம தமிழ்காரங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நண்பர் வந்து இங்கே சாப்பிட்டவங்க சொன்னாங்க. அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ கடையில் என்னென்ன வச்சுருக்காங்க, இங்கே வந்து நிறைய வெரைட்டியான டீ, நிறைய வெரைட்டியான பொஃபே சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க. அந்த கொடுத்த பில்டப் உண்மையாக பொய்யான்னு தெரியல. வாங்க இப்போ கடைக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் டீ கடை அப்படி செட் பண்ணியிருக்காங்க பக்காவாக. டீ கடையில் நம்ம ஊரில் செய்வாங்கள்ல இந்த போண்டா, அதாவது வெடி போண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அது கேக்கு, பக்கோடா, அது இல்லாமல் இன்னும் நம்ம ஊருக்கே உரித்தான ஸ்பெஷல் என்னென்னா வடை ஐட்டம் 2 3 வச்சுருக்காங்க. உளுந்த வடை வச்சுருக்காங்க, கடலை வடை வச்சுருக்காங்க, அப்பம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஊருக்கு நம்ம ஊரில் ஸ்பெஷல் ரவா லட்டும் வச்சுருக்காங்க. வந்து டீ இங்கே வெரைட்டி வச்சுருக்காங்க. என்னென்ன டீ வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்போம் நம்ம. மாஸ்டர், என்னென்ன வெரைட்டி டீ வச்சுருக்கீங்க நீங்கள்? டீ நார்மல் டீ இருக்குது, இஞ்சி டீ, மசாலா டீ, ஒரு லெமன் டீ இருக்குது, காஃபி, ஃபில்டர் காஃபி, நெஸ் காஃபி, ப்ரோ காஃபி. காஃபியில் 3 வெரைட்டி வச்சுருக்கீங்களா? பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, மைலோ. சரி, ஓகே மாஸ்டர். காஃபியில் ஏறத்தாழ ஒரு 10 வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்போ சாப்பாட்டில் எம்புட்டு வெரைட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியல. நம்ம காலை டிஃபனுக்காக வந்திருக்கோம். வாங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்ப்போம். இது என்ட்ரன்ஸு உள்ளே வந்துட்டோம். இது பொஃபே டைப் தான். பொஃபே டைப்பு ஃபேமிலி செக்ஷன் எப்படி சூப்பராக வச்சுருக்காங்க. பட் இது அட்மாஸ்பியர் ஆள் இருக்காங்களா? இதனுடைய அட்மாஸ்பியர் வந்து நல்லா அருமையாக சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேமிலி செக்ஷன். அங்கிட்டு வந்து எல்லோரும் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம். இது வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்காங்க. அதாவது இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நன்னாரி சர்பத்துகள், அதாவது இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறையா ஸ்நாக்ஸு வெரைட்டிகள் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன சாப்பாடு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். இல்லை, இப்போ வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். எல்லாமே நல்லா சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருக்காங்க. சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. பட் இங்கே நம்ம ஊர் மாதிரியே 2 வகை சட்னி, சாம்பார் கொடுக்குறாங்க. வடை, கேசரி, பொங்கல், பூரி, பரோட்டா, இப்படி நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. பட் இது வந்து பெரும்பாலும் கிச்சனுக்குள்ளே கலெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம கிச்சனுக்குள்ளே போகல. நம்மளுடைய கடையில் என்னென்ன ஸ்பெஷலு, காலையில் என்னென்ன கிடைக்கும், மதியானத்தில் என்னென்ன கிடைக்கும்? காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மினி டிஃபன். சரி, மினி டிஃபன் சார். அதில் வந்து இட்லி, இட்லி, வடை, பொங்கல், கேசரி, தோசை, இல்லை பூரி, இந்த மாதிரி வரும். சரி, மினி டிஃபன் என்ன ப்ரைஸு? அது 10 ரியால் வரும். சரி, ஓகே, ஓகே. அப்புறம் வந்து பொங்கல் இருக்குது, இட்லி இருக்குது, பூரி இருக்குது, பரோட்டா இருக்குது, சன்னா மசாலா இருக்குது, வெரைட்டி ரைஸ் போடுவோம். காலையில் வெரைட்டி ரைஸ் போடுவோம். இது எல்லா நாளும் அவைலபிளா? இது ஃப்ரைடே, சாட்டர்டே மட்டும்தான். சரி, மற்ற நாள் எல்லாம். சரி சரி. மத்தியானத்துக்கு வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஜீரக சம்பா. சரி, நம்ம ஊர் சைடு நம்ம ஊர் தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி. நீங்கள் எந்த ஊருங்க? நம்ம தேனி பக்கத்தில் போடினா. சிக்கன் பிரியாணி பாஸ்மதி, சிக்கன் பிரியாணி பாஸ்மதி, மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா. மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா வந்து 25 ரியால். 25 ரியால். ஒரு ஆள் நல்லா பிரித்து சாப்பிடலாம். சரி. சிக்கன் பிரியாணி பாஸ்மதி வந்து 18 ரியால். 18 ரியால். காலை டிஃபன் என்னென்ன ப்ரைஸ்? காலை டிஃபன் வந்து மீன் டிஃபன் வந்து 10 ரியால் வரும். சரி.
அப்புறம் இட்லி வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு ரியால், சரி. ஒரு ரியாலுக்கு ஒரு piece. ஒரு பீஸ் ஒரு ரியால், 3 இட்லி 3 ரியால். சரி. பொங்கல் வந்து 5 ரியால் வரும். கடை பெருசாக இருக்க மாட்டேது. இட்லி 3 ரியால் 4 ரியால் சொல்லிட்டு மாட்டேன். பட் இட்லி 1 ரியாலுங்கிறது ரொம்ப ஒரு இட்லி ஒரு ரியால், சீப்பாக ஒரு பீஸ் இருக்குது. ஒரு ரியால். ஒரு பீஸ் ஒரு ரியால். அதே ஜெத்தாவில் ஒரு பீஸ் 2 ரியால். 2 ரியால். 2 ரியால். ஓகே, இங்கே வந்து வெள்ளை ரீசனபிளாக இருக்குது. அதே மாதிரி ஜெத்தாவில் வந்து மினி டிஃபன் வந்து 14 ரியால். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சூப் இருக்குது, வேறு கொத்து பரோட்டா இருக்குது, கறி தோசை ஸ்பெஷல், தம்பிஸ் சிக்கன் கறி ஸ்பெஷல், சரி. வேறு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இருக்குது, ஆம்லேட் தோசை இருக்குது, 7 டேஸ்ட் தோசை ஸ்பெஷல், 7 டேஸ்ட் தோசை. 7 டேஸ்ட். அது என்ன? அது வந்து 7 தான் பீஸ் போடுவோம். ஒரே தோசையில் 7 இருக்குல்ல? பொடி தோசை, ஆனியன் தோசை சின்னதாக இருக்கும். சரி சரி சரி. 7 மீன் போடுவோம். ஆம்லேட் தோசை ஸ்பெஷல், தம்பிஸ் கறி தோசை ஸ்பெஷல். இது வந்து டின்னருக்கு மட்டும்தான். டின்னருக்கு நைட்டுக்கு மட்டும். இப்போ ஈவினிங்கு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட் வந்து சூப் இருக்கா, ஆட்டுக்கால் சூப்பு, சிக்கன் மேங்கோ, சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப்பு, இந்த மாதிரி சூப் ஐட்டங்கள் இருக்குது. வேறு கறி கொத்து பரோட்டா இருக்குது, சிக்கன் கொத்து, எக்கு கொத்து, இந்த மாதிரி இருக்குது. கொத்து என்ன ரேட் வருது? கொத்து வந்து சிக்கன் கொத்து 14 ரியால் வரும். கிரேவி இருக்குது, பட்டர் சிக்கன் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, சில்லி சிக்கன், சிக்கன் மஞ்சூரியன் இருக்குது, சீ ஃபுட்டு ஐட்டங்கள் இருக்குது. சீ ஃபுட்டுன்னா ப்ரான் மசாலா, கனவா மசாலா, இந்த மாதிரி கிராப் மசாலா, தந்தூரி சிக்கன் இருக்குது. மதுரை ஸ்டைலில் நிறையா செய்வீங்க. ஃப்ரை ஐட்டம் பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் இருக்குது, சிக்கன் டிக்கா இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, மிக்சடு பிளாட்டர்ஸ் இருக்குது. சரி, மிக்சடு பிளாட்டர்ஸ் தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். டிக்கா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். மிக்சடு பிளாட்டர்ஸ் தான். வேறு வந்து லிவர் பெப்பர் ஃப்ரை இருக்குது, பீஃபு, எல்லாமே தமிழ்நாடு ஸ்டைலே இருக்குது. சரி சரி, சந்தோஷம். அமீர் சுல்தான் கோடி நாயகனும் இருக்குது. இப்போ நாங்கள் டிஃபன் ஆர்டர் பண்ணுவோம். எத்தனை வருஷமாக கடை ரன்னிங் ஆகிட்டு? கடை வந்து இப்போ 6 month ஆகுது. 6 month ஆகுது. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன சாப்பிடலாம்? பிரேக்ஃபாஸ்ட் மீன் டிஃபன் சாப்பிடலாம். சரி, ஓகே. சிங்கிள் எல்லாம் மசாலா இதுக்கெல்லாம் மினி மசாலாவா? அதில் வந்து தோசை மினி டிஃபன் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னென்ன கொண்டு வந்தோம்னா ஒரு வடை, ஒரு இட்லி, ஒரு கப் பொங்கல், கேசரி. இதாவது இது வந்து மசாலா தோசை, குருமா, 3 வகை சட்னி. இது வந்து ஒரு வெரைட்டி மினி டிஃபன். அதே மாதிரி இன்னொரு வெரைட்டி ஒரு டிஃபன். உங்களுக்கு தோசை வேணாம் அப்படின்னா அதுக்கு பொதுவாக பூரி கொடுப்பாங்க, சாம்பார் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் இதனுடைய விஷயம். சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் வந்து வெண்பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. வெண்பொங்கல் எப்படி சாப்பிடணும்னா தேங்காய் சட்னி கண்டிப்பாக வெண்பொங்கலில் போடணும். அது லைட்டாக ஒரு குழச்சி விட்டு சாப்பிடணும். பல மாதம் ஆச்சு வெண்பொங்கல் சாப்பிட்டு. வெண்பொங்கல் நல்லா இருக்குது. தோசை எப்போ போடலாம், நார்மல் தான். அதே மாதிரி சட்னி, இந்த மினி டிஃபனில் நல்லா டாப்பாக டேஸ்ட் வந்து வெண்பொங்கல் நல்லா இருக்குது. பட் என்ன சட்னி கொஞ்சம் காரமாக இருக்குது. பூரி கிழங்கு முடிஞ்சுக்காப்பா, அது மட்டும் ஸ்பெஷலு. பட் ஓவரால் 10 ரியாலுக்கு ஏறத்தாழ ஒரு 8-9 வகை ஐட்டங்கள் பொறுத்து இப்போ நம்ம சாப்பிடுவோம். பசி வந்துச்சு எல்லாருக்கும். ஓவரால் சாப்பாடு இந்த மினி டிஃபன் 10 ரியாலுக்கு ஒர்த்து. பட் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அது நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்குது சாப்பாடு. இதனுடைய லொக்கேஷனு, ப்ரைஸு எல்லாமே என்னுடைய யூடியூப்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏரியா வந்து மலாசு ரியாத்து. அன்புறவுகளே,
நமக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தாரை ஃபுட் விளாகர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் நிறைய வெரைட்டியான வீடியோக்களை கொடுக்க நான் முயற்சி பண்றேன். ஓகே, பாய் பாய்.